சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் தலைமையில் திரையுலகில் பொன்விழா காணும் இசைஞானி இளையராஜாவிற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பாராட்டு விழா இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த விழாவின் தொடக்கத்தில் இளையராஜாவின் இன்னிசை நிகழ்ச்சி மாலை 5:30 மணிக்கும், சிம்பொனி நிகழ்ச்சி மாலை 6:30 மணிக்கும் நடைபெற உள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்புரையாற்ற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் இளையராஜாவிற்கு நினைவு பரிசு வழங்கி விழா தலைமை உரை ஆற்றுகிறார். நடிகர்கள் கமலஹாசன், MP, ரஜினிகாந்த் வாழ்த்துரை வழங்குகிறார்கள். இதில் அமைச்சர்கள், மேயர், MP, MLA-க்கள், துணை மேயர், அரசு அதிகாரிகள், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் மற்றும் தமிழ் திரையுலகத்தின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். நிறைவாக இசைஞானி இளையராஜா MP ஏற்புரை வழங்குகிறார். இறுதியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் நன்றி கூறுகிறார். இந்த விழாவில் இசையமைக்க லண்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இருந்து சுமார் 86 சிம்பொனி கலைஞர்கள் சென்னை வந்துள்ளனர். பிரதமர் மோடி மணிப்பூர் மாநிலத்திற்கு சனிக்கிழமை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது மணிப்பூரில் 8500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு வன்முறை ஏற்பட்ட பிறகு பிரதமர் மோடி மணிப்பூருக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். முன்னதாக மிசோரம் செல்லும் அவர் 9000 கோடி ரூபாய் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வரும் 14ஆம் தேதி அசாமில் 18530 கோடி ரூபாய் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். வரும் 15ஆம் தேதி மேற்கு வங்கத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி கொல்கத்தாவில் ஒருங்கிணைந்த ராணுவ தளபதிகள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். அதே நாளில் பீகாரில் 71850 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.